वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानं वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं விஸ்வமனந்தரூப. இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानं वेत्तासि वेद्यं च परं च धाम
त्वया ततं विश्वमनन्तरूप ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. தெய்வீகமான ஸ்தோத்திரம். பகவத்கீதையில் எந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலும் அது நமக்கு ஓரொன்று தானே அமையாதோ என்பதாக மிக விசேஷமானது ஒரு ஞானத்தை நமக்கு அளிக்கக்கூடியது. அதில் குறிப்பாக இந்த 11 ஸ்லோகம் பகவத் பிரார்த்தனையாகவே அமைந்திருக்கிறது. பிரத்யக்ஷமாக பெருமாளை விஸ்வரூபத்தில் சேவித்து அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சதுர்புஜ ராமனாக பெருமாள் மண்டோதரிக்கு சேவை சாதித்தார். உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த மண்டோதரிக்கு அன்றைய யுத்த காலத்தில் கிடைத்தது. விஸ்வாமித்திர முதலானவர்கள் பெருமாளை அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் என்று போற்றினார்கள். மகாத்மாவான ராமனை என்று அவர்கள் கொண்டாடினார்கள், போற்றினார்கள். ஆனால் பரமாத்மா என்று கொண்டாடின மகாபாக்யவதி மண்டோதரி மட்டும்தான். மண்டோதரிக்கு பெருமாள் சதுர்புஜ ராமனாக சங்க சக்கர கதாதாரியாக சேவை சாதித்தான். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சதுர்புஜா. அமிர்தமயமான வார்த்தை மண்டோதரியின் வாக்கிலிருந்து வெளியில் வந்தது. பரமாத்மா சதுர்புஜா. கம்பன் ஹனுமான் முதலில் ராமனை பார்த்த பொழுது இவர் பரம்பொருள் என்று உணர்ந்தார் என்று வர்ணிக்கிறார். அப்படி உணர்ந்ததற்கு காரணம் என்ன? ராமனிடத்தில் சங்க சக்கரங்கள் தெரிந்தன. ஹனுமானுக்கு தன்னிடத்தில் அத்தியந்தம் பக்தி பூண்ட பக்தர்களுக்கு மட்டும் தன் நிஜ ரூபத்தை பெருமாள் காண்பிக்கிறார். மண்டோதரி நல்ல சிறந்த பக்திமதி. ஆனால் என்ன செய்வது? அவளுடைய மாங்கல்ய பலம் ராவணனை காப்பாற்ற போதுமானதாக இல்லை. அவளுக்கு ராமபிரான் தன் திவ்ய சேவையை அளித்து அவள் செய்த தவத்திற்கு அனுகிரகம் செய்துவிட்டான். ஆனால் வெகு கீழ்த்தரமாக மற்றைய பெண்களை எல்லாம் கெடுத்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்த ராவணன் மாண்டு போனான். மண்டோதரி கைம்பெண்ணானாள். இருப்பினும் அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு பாக்கியம் என்ன என்றால் பெருமாளுடைய விஸ்வரூப சேவை. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா. ராவணா, என் கண்களுக்கு புலப்படும் இந்த பரம்பொருளை நீ ஏன் காண தவறிவிட்டாய் என்று கேட்கிறாள். இத்தனைக்கு ராவணன் பலமுறை யுத்தம் செய்திருக்கிறான். நேரடியாக அந்த சண்டை நடந்திருக்கு. அப்போல்லாம் ராவணனுக்கு இவனை ஒரு பெரிய மனுஷனாக தான், சாதாரண ஒரு மனுஷனாக தான் பார்த்தானே தவிர்த்து பரமாத்மாவாக பார்க்கலை. ஆனால் மண்டோதரி முதல்ல ராமனை அப்போ தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கல. ராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். தன் கணவன் இறந்து விழுந்து அந்த செய்தி கேட்டு போர்க்களத்திற்கு ஓடி வருபவள் அந்த போர்க்களத்தில் விஜயராகவனாக வீரராகவனாக பெருமாளை சேவித்த பொழுது அவனுடைய விஸ்வரூபத்தை கண்டு மயங்கினாள் என்று வர்ணிக்கிறார். இப்போ விஸ்வாமித்திர முதலானவர்கள் ஆத்மா பரமாத்மா, அதாவது அகம்வேத் மகாத்மா என்ற வார்த்தையை காட்டிலும் இந்த பரமாத்மா என்ற வார்த்தை மிக உயர்ந்தது. அதே போன்று தான் இப்பொழுது அங்கெல்லாம் பாண்டவ தூதனா பெருமாள் விஸ்வரூபம் எடுத்த பொழுதெல்லாம் மற்றவர்கள் எல்லோரும் சேவித்ததாக தெரியவில்லை. அப்படி ஒன்றும் குழைஞ்சதாக, உள்ளம் முருகினதாக, மனம் மகிழ்ந்ததாக, கண்கள் கசிந்ததாக தெரியவில்லை. ஆனால் அர்ஜுனன் சேவிச்ச உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தொமாதிதேவ புருஷ புராணா தொமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச பரம் சதாம त्वया ततं विश्वमनन्तरूप त्वं आदिदेवः. நீயே உபாதானமாயும் சிருஷ்டி முதலான வியாபாரங்களை உடையவன். சிருஷ்டி என்பது பகவானுக்கு ஒரு லீலை என்று பார்த்தோம் அல்லவா? புருஷா புராணா சஹஸ்ரசீருஷா புருஷா என்று புருஷ சூக்தம். வேதேஷு பௌருஷம் சூக்தம்.
தர்மசாஸ்திரேஷு மாணவம், பாரதே பகவத்கீதா, புராணேஷு ச வைஷ்ணவம். 4 இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 4 தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். வேதேஷு பௌருஷம் சூக்தம், வேதத்தில் புருஷ சூக்தம். வேதம்னு வந்துருத்தனா வேதத்தில் புருஷ சூக்தம் கட்டாயம் உண்டு. வேதேஷு பௌருஷம் சூக்தம். தர்மசாஸ்திரேஷு மாணவம், தர்மசாஸ்திரம்னா மனு தர்மசாஸ்திரம். யத்வைகிஞ்ச மனுரவதத் தத்பேஷிதம், மனு தர்மசாஸ்திரம் அவ்வளோ உயர்ந்தது. பராசரர் எழுதியிருக்கார், யாக்ஞவல்கர் எழுதியிருக்கார், அவ்வளோ மகர்ஷிகள் எழுதியிருக்கா. தர்மசாஸ்திரேஷு மாணவம், பாரதே பகவத்கீதா. பாரதத்தில் என்னென்ன படிக்கணும் சுவாமி? ஒரே நீங்கள் தான் நேற்று உபன்யாசத்தில் சொன்னீங்க 1,00,000 ஸ்லோகம் இருக்குது பாரதத்தில். இதெல்லாம் எந்த மூலையில் எந்த ஜென்மாவில் நாங்கள் படித்து முடிக்கிறதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகிற விஷயம் இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பாரதத்தில் பகவத்கீதை படிக்கணும். அப்புறம் 18 புராணங்கள் இருக்குது. 18 புராணங்கள் இருக்குது. மத்வயம் பத்வயம் செய்வ பிரத்ரயம் வா சதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்காணி புராணானி பிருத்தக் பிருத்தக்குன்னு புராணத்துக்கு கணக்கு வச்சுருக்கா, தெரியுமோ இல்லையோ? மத்ஸ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், இந்த மாதிரிலாம் பாகவத புராணம், பிரம்ம புராணம், பிரம்ம விவர்த்த புராணம், பிரம்மாண்ட புராணம், வராக புராணம், வாமன புராணம், வாயு புராணம், இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. விஷ்ணு புராணம் அதில் பிரதானமானது. வா சதுஷ்டயம். 18 புராணங்கள் எந்த ஜென்மாவில் படித்து முடிக்கிறது? எல்லாம் இதே பிரச்சனை தான் நமக்கு. டைம் ரீட் மோர் வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறோமே தவிர்த்து ரீட் பண்ணுவோமா? படிக்கவே மாட்டோம். படிப்பதில் இன்றைக்கி பயங்கர சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. புஸ்தகங்களை வாசித்து கொண்டே இருக்கணும், பெரியோர்களுடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். புஸ்தகங்களை வாசித்தா தான் ஞானம் விருத்தியாகும். புஸ்தகங்கள் வாசிக்கணும், அதுவும் தேர்ந்தெடுத்த புஸ்தகங்களை வாசிக்கணும். கண்ட புஸ்தகங்களை வாசிக்கக்கூடாது. நாம் வாசிக்கிற புஸ்தகம் சிறிதானதை தேர்ந்தெடுத்து நாம் வாசிக்கணும். புராணேஷு ச வைஷ்ணவம். அப்போ 18 புராணங்கள் இருக்கே, 18 புராணத்தை ஃபுல்லாக எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா விஷ்ணு புராணம் பார்க்கணும். வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மாணவம், பாரதே பகவத்கீதா, புராணேஷு ச வைஷ்ணவம். ஏன்னா புருஷ சூக்தம் இங்கே பாருங்க. உபநயனம் பூணல் போட்டவாளுக்கு சந்தியாவந்தனம் பண்ணின உடனே ஒரு நித்திய கர்மானுஷ்டானத்தில் முக்கியமான மற்றொன்று உண்டு. அதற்கு பெயர் என்னென்னா பிரம்ம யஜ்ஞம் என்பது பெயர். அது பூணல் போட்டவா சந்தியாவந்தனம் பண்ணின உடனே பிரம்ம யஜ்ஞம் என்ற ஒரு சத்கர்மாவை செய்ய வேண்டும். அது என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ பாருங்க, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த பிரம்ம யஜ்ஞத்தில் இப்படி கால் மேலே இப்படி கால் போட்டுக்கணும், இப்படி உட்காந்துக்கணும். பிரம்ம யஜ்ஞத்தில் இப்படி உட்காரணும். இப்படி உட்காந்துட்டு இப்படி கையை வச்சுட்டு அதுக்கு சங்கல்பம்லாம் இருக்குது. அந்த சங்கல்பத்தோட வேதத்தில் ஒரு பிரஷ்னம் சொல்லணும். நித்தியம் வேதாத்தியனம் பண்ணுறவன் வேதத்தில் ஒரு பிரஷ்னம் சொல்லணும். ஒரு பிரஷ்னத்துக்கு இவ்வளோ பஞ்சாதின்றதான ஒரு கணக்கு இருக்குது. அதை 80 நாள் ரொட்டேஷனில் அந்த வேதத்தை சொல்லிகிட்டே வருவோம். யஜுர்வேதமாக இருந்தால் அந்த 80 நாள் ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்படி உட்கார்ந்து செய்ய வேண்டியது பிரம்ம யஜ்ஞம் என்று பெயர். இந்த பிரம்ம யஜ்ஞத்தை கட்டாயம் பண்ணணும், சந்தேகமே வேண்டாம். சந்தியாவந்தனம் கட்டாயம் பண்ணணும். அந்த மாதிரி பிரம்ம யஜ்ஞத்தை கட்டாயம் பண்ணணும். பிரம்ம யஜ்ஞம் பண்ணாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. அப்படி பிரம்ம யஜ்ஞம் செய்பவனுக்கு வேதாத்தியனம் பண்ணலை, என்ன பண்ணுறது? சுவாமி, எனக்கு வேதாத்தியனம் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் பூரணமாக என்னால் வேதாத்தியனம் பண்ண முடியல, அதுக்கு உண்டானதான நேரம் காலம் எனக்கு ஒத்துழைக்கலை, ஆகையால் நான் வேதாத்தியனம் பண்ணலேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா கவலைப்பட வேண்டாம். புருஷ சூக்தத்தை சொன்னால் வேதாத்தியனம் செய்த பலன் உண்டு நமக்கு. ஆனால் ஒன்று, அந்த புருஷ சூக்தத்தையும் கற்றுண்டு சொல்லணும், புஸ்தகத்தை வாங்கி நாமளே சொல்லக்கூடாது. எனவே புருஷ சூக்தத்தை சொன்னால் வேதாத்தியனம் செய்த பலன் உண்டு நமக்கு. பிரம்ம யஜ்ஞத்தில் புருஷ சூக்தத்தை சொல்வது என்பது இன்றியமையாதது. ஏன்? இதம் புருஷ சூக்தம் ஹி சர்வ வேதேஷு படித்தம். இந்த புருஷ சூக்தமானது எல்லா வேதங்களிலும் படிக்கப்பட்டிருக்கு. எதை சொல்கிறது, என்ன காண்பிக்கிறது என்று கேட்டோமேனால், புருஷ சூக்தாதிகளில் ஓதப்பட்டதான மகாபுருஷன் யார்? பகவான். தொம் ஆதிதேவா புருஷா புராணா புராபி நவம்.
புராணஹானா புராண புருஷா யக்ஞ புருஷா. ஆண்டாள் கதையை வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதி என்று ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்தார். ஆண்டாள் கல்யாணத்துக்கு ரெடியாகிட்டு இருக்கா. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டாளுக்கு மேக்கப் போடுறான். மேக்கப் போட்டு, ஏண்டிம்மா யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற? ஐயோ போயும் என்னடி அம்மா, நல்ல ஒரு ரெமோ மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கூடாதா? ஒரு கழ போல்ட்டு, வயசானது, வண்டி கூட இப்போல்லாம் லேட்டஸ்ட் என்ஃபீல்டு புல்லட்லாம் வச்சுட்டு டப்புன்னு புல்லட்லாம் போகிறா, வீலிங்லாம் பண்ணுறாளே, அந்த மாதிரி ஒரு ஆசாமியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கூடாதா? லவ் பண்ணது தான் லவ் பண்ண, ஒரு கழங்கட்டையை போய் லவ் பண்ணியிருக்கியேன்னு கேலி பண்ணுறாளாம். நாகேஷயா சுதனுபக்ஷிரத கதந்தே ஜாதஸ்வயம்பரபதி புருஷ புராண. நல்ல வெஹிக்கிள் கூட இல்லை, எங்கோ கருடன் ட்ரோன்னு போய்ட்டு இருந்தது, அது பாட்டுக்கு ஆகாயத்தில் போய்ட்டு இருந்தது கருடன். நாங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அது ஓடி போய்ட்டு இருந்தது கருடன். அந்த மாதிரி ஏர் பொல்யூஷன்லாம் இல்லாமல் இப்போ அழகாக எலக்ட்ரானிக் வண்டிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் வாங்கிக்கூடாதா? என்னையா நீ போய் கஷ்டப்பட்டு, நீ உனக்கு துளி கூட சம்மந்தமே இல்லாத சின்ன பொண்ணு, நீ நல்ல அழகான ஒரு 18 வயசு பருவமங்கையாக இருக்கக்கூடிய ஆண்டாளே போயும் புருஷ புராணகான கழட்டு பயலை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியே. அவனை பார்த்தா அழகாவாக இருக்கான், நன்னாவாக இருக்கான், உனக்கு தகுந்த நல்ல பசங்களாம் எவ்வளோ, வாலிப பசங்கள் எவ்வளோ பேர் இருக்கா, அவளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கூடாதான்னு கேலி பண்ணுறாளாம். ஆனால் இதில் என்ன அர்த்தம்? அம்மாடி கோதாதேவி, யாருக்குமே கிடைக்காத உத்தம புருஷன் உனக்கு கிடச்சிருக்கான். லவ் பண்ணினாலும் பண்ணின லோகநாயகனான பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டுருக்க, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற, இந்த பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? புருஷ புராணகான்னா எவனொருவன் புராண புருஷனோ அப்பொழுதுக்கப்பொழுது என் ஆறாவமுதுன்னு அவ்வப்பொழுது பார்க்க 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 அழகாக விளங்குபவன், அழகிய மணவாளன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். அழகிய மணவாளன் என்று பகவானுக்கு பெயர். அழகிய மணவாளன் அர்த்தம் நல்ல பிரைட் க்ரூம் அப்படின்னு அர்த்தம், நல்ல மாப்பிள்ளை. ஆண்டாள் நாச்சியாருக்கு கிடைத்த மாப்பிள்ளை உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத மாப்பிள்ளை. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் என்று, அழகெல்லாம் ஒருங்கே வந்தால் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சனியேன்னு அழகு சொட்டுபவன். அப்போ புராணகானா புராப்பி நவம், பிராச்சீனமானவன் என்ற அர்த்தம். ஆனால் அந்த பிராச்சீனமானவனாக இருந்தாலும் எப்பொழுதும் அவன் நவம் நவம் புதியதாக ஆறாவமுதமாக தித்திப்பவன் என்று அர்த்தம். அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், இந்த ஜகத்திற்கு பரமகாரணபூதன் ஆதாரபூதமாய் இருப்பவன். ஒரு 2 நாள் முன்னாடி இந்த தொடரில் நாம் என்ன பார்த்தோம்? மலையை தூக்கி பெருமாள் தன் கையில் வச்சுருந்தான். உடனே கோபர்கள்லாம் வந்து அவள் குச்சியை முட்டு கொடுத்து நாங்களும் மலையை தூக்குறோன்னா, சரி கையெடுத்துடுறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவன் தான் ஆதாரம், அவனால் தான் எல்லாம் நிற்கிறது, ஆதார சக்கரமாக நிற்கிறது. சட்டுன்னு அவன் கையை தூக்கினான்னா மொத்தம் விழுந்துடும் தொப்புன்னு. ஆனால் இந்த அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், இந்த ஜகத்திற்கு பரிபூர்ணமான ஆதாரபூதனாக இருப்பவன் நீதான். வேத்தாசி வேத்யம் ச, அறிபவர்களும் நீதான், அறியப்படுபவனும் நீதான். நீயே பரம்ச தாம என்று பெயர். வைகுண்டம் என்று சொல்லப்படக்கூடிய பரமபதமும் நீயே. அனந்தரூபகா, எண்ணிக்கையற்ற உருவம் உடையவனும் நீயே. தொயா இதம் விஸ்வம் ததம், ததம்னு அர்த்தம். ததம் அழகாக படிக்கணும், தாத்தான்னு படிக்கக்கூடாது. ததம்னு அர்த்தம் வியாபித்திருக்கிறது. தொயா விஸ்வம் இதம் ததம், ஒன்னாலே இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. உபாதான காரணம் நீயே. ஜகத்து சிருஷ்டி முதலானவற்றை லீலையாகச் செய்பவனும் நீயே. புருஷ சுக்தாதிகளில் ஓதப்படும் பரம்பொருள் நீயே. அனாதியாக இருப்பினும் புதியவனாக விளங்குபவனும் நீயே. அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், இந்த உலகத்திற்கு ஆதாரபூதன் நீயே. அறிபவர்களும் நீயே, அறியப்படுபவனும் நீயே. வைகுண்டமாகிற பரமபதமும் நீயே. அனந்த ரூபமான எண்ணற்ற கல்யாண குணங்களை, எண்ணற்ற ரூபங்களை உடைய ஹே கிருஷ்ணா, தொயா விஸ்வம் இதம் ததம், உன்னாலே இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த வேதாந்தார்த்தம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் முதல் ஸ்கந்தத்தில் முதல்ல வரக்கூடிய ஸ்துதி என்று பார்த்தோமே ஆனால் குந்தி ஸ்துதி என்று பெயர் அதற்கு. இவ அம்மா பிருத்தாதேவின்னு பேர். பிருத்தைனா பெருந்தேவின்னு பேர் அவளுக்கு. பிருத்தானா பெருந்தேவி. அந்த பெருந்தேவியினுடைய பிள்ளை பார்த்தன், பிருத்தையினுடைய பிள்ளை பார்த்தன்.
தர்மபுத்திரனும் பார்த்தன் தான், பீமசேனனும் பார்த்தன் தான், அர்ஜுனனும் பார்த்தன் தான். நகுல சகதேவர்களுக்கு மாத்ரி சுதகான்னு பேர் வழக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? மாத்ரி, அவள் அம்மா பேர் மாத்ரின்னு பேர் வழக்கு. மாத்ரியின் மைந்தர்கள். ஆனால் பார்த்தன், பார்த்தன்னா அர்ஜுனன் பேர். இங்கே அர்ஜுனன் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் பின்னாடி வருது. இது பின்னாடி குந்தி தேவி ஒரு அழகான ஸ்தோத்திரம் பண்ணுறான். அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணி உத்தரையின் கர்ப்பத்திற்குள்ளே இருக்கும் கருவை அழிப்பதற்கு அவன் முயற்சிக்கிறான். அப்பொழுது உத்தரை ஓடி வந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறா. குந்தி தேவி பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறா. அங்கே குந்தி செய்யும் உயர்ந்த ஸ்தோத்திரத்தில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த வேதாந்தார்த்தங்கள்லாம் பொரிந்துள்ளது. இப்போ பீஷ்மர் முதலானவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அப்புறம் கஜேந்திராழ்வான் பண்ண போகிறார், பிரகலாதன் பண்ண போகிறார், துருவன் பண்ண போகிறார், எவ்வளோ பேர் இருக்கா, சித்திரகேது பண்ண போகிறான், விஸ்வரூபன் பண்ண போகிறான். அதான் ரைட்டு. சாதாரணமாக ஒரு ராஜமாதா, ஒரு பெண், இப்போ மண்டோதரியை பார்த்தோன்னே இன்றைக்கி உபன்யாசத்தில் ஆரம்பத்தில் அவளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட வேதாந்த ஞானம் வந்திருக்கு. பரம்பொருளாக கிருஷ்ணனை எப்படி உணர்ந்திருக்கா அவள்லாம். கிருஷ்ணனை உள்ளது உள்ளபடி எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கா. இத்தனைக்கும் பிருத்தை அந்த குந்தினவள் கிருஷ்ணனுக்கு அத்தை, சாட்சாத் அத்தை. குந்தி கிருஷ்ணனை ஆசீர்வதிக்கிறவள். அந்த குந்தி பிரார்த்திக்கிறா பெருமாள்கிட்ட, பாகி பாகி மகாயோகின் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நமப்பங்கஜ நாபாய நமப்பங்கஜ மாலினே நமப்பங்கஜ நேத்ராயன வர்ணிக்கிறான். அடுத்த ஸ்லோகம் நமோ நமஸ்தாத்தில் வரப்போகிறது. அர்ஜுனன் முன்னாடி போய் சேவிப்பான், பின்னாடி வந்து சேவிப்பான், பிரதட்சணம் பண்ணி சேவிப்பான், அப்பிரதட்சணமாக போய் சேவிப்பான், மேலே சேவிப்பான், கீழே சேவிப்பான், மாற்றி மாற்றி சேவிக்கிறான். நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்றதாக சொல்லி சொன்னான். அப்படி நீயே ஜகத்திற்கு உபாதான காரணம், உலகத்தை படைப்பது உனக்கு லீலை, புருஷ சூக்தத்தில் ஒன்றைத்தான் சொல்கிறதுன்னா இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு விவேகம் இருக்கணும். பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் இப்படிலாம் பேச வந்துருமா? பேச முடியுமா? ஆழ்வார் சொல்லுவார், நானாக பேசுகிறேன். இந்த திருவாய்மொழியை பாட வச்சதே பெருமாள் தான். எதுக்காக? துதிக்கேட்டு உகக்கும் தூயவன் ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா என்றெல்லாம் அவனுக்கு திருநாமம். அவனுக்கு அவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. தன்னை தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஒரு கருவியாக வச்சுட்டுருக்கான். அர்ஜுனனை ஒரு கருவியாக வைத்து பூபாரத்தை நீக்கியதை போல என்ன ஒரு கருவியாக வைத்து கொண்டு பாட வைத்தானே தவிர்த்து இந்த இதில் வரக்கூடிய எந்த வேர்டிங்ஸும் எந்த ஓன் கம்போசிஷனே கிடையாது. வஞ்சக்கல்வன் மாமாயன் ஒரு மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்தான உள்ளுக்குள்ளே கலந்துட்டான். என்கிட்ட ஓன் கம்போசிஷன்றது ஒன்றுமே கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ புராணகா, அப்போ மிகப்பழவனாக இருந்தாலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது நாராவமுதமாக தோற்றக்கூடியவன். நிதானம் என்பதற்கு ஜகத்தில் அவன் வியாபித்திருக்கிறான். அதாவது ரெண்டு விதமாக பண்ணணும். ஜெகன்னிவாச என்றால் ஜகத்தில் அவன் வியாபித்திருக்கிறான். எப்போ அதனால் நிதானம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஆதாரபூதன்னு அர்த்தம். இப்போ நிதானம்னா ஸ்தானம்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் ஜெகன்னிவாசன்றதுக்கும் நிதானத்துக்கும் ஒரே அர்த்தம் சொல்ல முடியும். பட் ஜெகன்னிவாசன்றதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டார்? ஜகத்தில் அவன் வியாபித்திருக்கிறான் என்று அர்த்தம் பண்ணிட்டார். அப்போ நிதானம்ன்றது என்ன அர்த்தம்? தமிழ் நிதானம் இல்லை, சம்ஸ்கிருத நிதானம். அப்போ ஜகத்தை அவன் ஆதாரமாக கொண்டவன், அதாவது ஜகத்துக்கு ஆதாரமாய் அவன் இருப்பவன். நீ இவன் கையெடுத்துட்டானா உழுந்துருமே, கிருஷ்ணன் கையெடுத்துட்டானா மலை தொப்புக்கட்டின்னு உழுந்துருமே, மொத்த பேர் சப்பக்கன்னு நசுங்கி போயிடுவாளே. அப்படி நசுங்காமல் காப்பாற்றினவன் கிருஷ்ணன் தான். அந்த மலையை தூக்கிட்டு இருக்க மாதிரி தன்னுடைய சங்கல்பத்தினால உலகத்தை பகவான் தாங்கி கொண்டிருக்கிறான். அந்த சங்கல்பத்தினாலேயே உலகமானது தரிக்கப்படுகிறது. அதனால் வேத்தாசி வேத்தியம், அறிபவர்களும் அறிய பெறுபவையும் நீயே. நீ அறிகிறாயின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. வேத்தாசினா நீ அறிகிறாயின்னு அர்த்தம் பண்ண முடியாது. நீ சர்வஜனாச்சே. சர்வஜனான உனக்கு இது தெரியாது ஒன்று உண்டா? சர்வஜனான உனக்கு தெரியக்கூடாது தெரியாதுன்றது ஒன்று உண்டா? கிடையாது. பரம்ச தாம அப்படின்னு அர்த்தம். பரமபரமான வைகுண்டம் நீதான். அப்பொழுது தொயா சர்வம் இதம் ததம், அந்தர்யாமியான உன்னாலே இது அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்தர்யாமி நம்ம சித்தாந்தத்திற்கு ரொம்ப 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 அடிப்படையான தத்துவம். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவா ஏகா நாராயணா. ஆகையால் தான் நானா வந்தால் நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். அந்தர்யாமின்னு பேர் பரமாத்மாவுக்கு. அந்தர்யாமினா உள்ளுக்குள்ள புகுந்து எல்லாவற்றையும் வியாபித்திருப்பவன், எல்லாவற்றையும் நியமனம் செய்பவன். அந்த நியமன சக்தி இருக்கணும். அந்த நியமன சக்தியிலாம் எடுபடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றையும்
தத்தத் கர்மானுகுணமாக பிரவர்த்திக்க வைக்கிறது. பிரேரகன்னு பேர் பகவானுக்கு. இதை வேற சாஸ்தான்னு சொல்கிறது. பிரசாசிதாரம் சர்வேஷாம், சர்வேஷாம் பிரசாசிதாரம். எல்லாரையும் நியமனம், யார் யார் என்னென்ன காரியத்தில் எப்படி எப்படி ஈடுபடணும், யார் யார் எந்தெந்த காரியத்தில் என்னென்ன மாதிரி காரியங்கள் பண்ணுறா அப்படின்றத அவளை ஈடுபடுத்துறது. பிரசாசனீயம்ன்றத காண்பிக்கிறது. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சரியா? ஆகையால் ஹே அர்ஜுன், ஹே கிருஷ்ணா, நீ எல்லாம், இது உயர்ந்த விவேகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்தோத்திரம் இப்படி அமையும். யோந்த பிரவிஷ்ய மமவாச்சம் இமாம் பிரசுப்தாம். நாம் எதிர் நிற்கிறார் பகவான், கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கான் துருவன். கண்ணை திறந்தே பார்க்கலை, அப்படிலாம் பண்ணி பார்த்தார் பெருமாள். ஒன்றும் அசையவே இல்லை. என்ன பண்ணுறான்னு யோசித்தார். விஷயம் புரிஞ்சுது. அவனுக்குள்ள அந்தர்யாமியாக தன்னை சேவிச்சுருக்கான்னு புரிஞ்சுது. தன்னுடைய சேவையை தடுத்தார். துருவனுடைய மனதில் தான் காட்சி அளிப்பதை பகவான் தடுத்தார். நன்னா பெருமாளை ஹிருதயத்தில் சேவிச்சிருந்தோம், திடீர்னு அது ஏதோ திறப்போட்டா மாதிரி அது தடுக்கிறதேன்னு கண்ணை திறந்து பார்த்தான். உள்ளே இருந்த பெருமாள் எதிர அப்படியே பிரத்யட்சமாக சேவை சாதித்தார். அவரை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு தெரியல. தழுதழுத்து போச்சு, குரல்லாம் தழுதழுத்து போச்சு. என்னமோ சொல்லணும் ஆசைப்படுறான், ஆனால் வாயில் ஒன்றும் வரல. அப்பொழுது சர்வேஸ்வரன் தன் கையில் இருந்த சங்கு, அந்த சங்குனால் அவன் அப்படி தாடையை தொட்டார். நமக்கு நல்ல ஞானம் வேணும்னா பகவான் கையில் இருக்கிற அந்த சங்கத்தை உபாசிக்கணும். அதை உபாசித்தால் நல்ல ஞானம் நமக்கு சித்திக்கும். யோந்த பிரவிஷ்ய மமவாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஸ்தஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணன்னமோ பகவதே புருஷ பரஸ்மை புருஷாய துப்பியம் என்று நான் பேசவில்லை பெருமாளே. எனக்குள்ளே புகுந்து நீ என்னை பேச வைக்கிறாய். எனக்குள்ளே புகுந்து உன் விஷயமான இந்த ஸ்தோத்திரத்தை நீ அருளி செய்ய வைத்திருக்கிறாய் என்று. இதே அர்த்தத்தை சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் சாதிப்பார். ஐயா, அம்மா பாதுகாதேவியே, துருவன் கன்னத்தில் சங்கத்தினாலே பகவான் தொட்டபொழுது துருவன் எப்படி பேசி ஸ்தோத்திரம் செய்தானோ, அதே போன்று அந்த சங்கத்தை போலவே வடிவு கொண்டவளான பாதுகாதேவியான நீ என் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டு உன் விஷயமான இந்த துதிநூலை ஏற்றும்படியான அனுகிரகத்தை செய்திருக்கிறாய் என்று பாடுகிறார். அதே போல அர்ஜுனன் தற்பொழுது பெருமாள் அவனுக்கு கொடுத்தார் அனுகிரகம். திவ்யம் ததாமி தே சக்ஷுஹூன்னு. உனக்கு நான் திவ்ய கண்ணில் கொடுக்குறேன், இந்த கண்ணெல்லாம் வேலைக்காகாது, இந்த கண்ணால் நீ ஒன்றும் பார்க்க முடியாது, இந்த கண்ணால் நீ எதையும் தெரிஞ்சுக்க முடியாது, அப்படியே தெரிஞ்சினாலும் இன்வேலிடு, மண்டையில் ஒன்றும் ஏறாது, நிற்காது அப்படின்னே ஆஹான்னா. இப்போ இந்த கண்ணுனாகும் சாதாரணமாக கோவிலில் போய் பெருமாள் சேவிச்சா கல்பூரா இருத்தாச்சு, இந்த கண்ணை நாம் மூடிக்கிறோம். பெருமாளை சேவிக்க வேண்டிய கண்களை நம்ம பொசுக்குன்னு மூடிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த திவ்ய சக்ஷுஸால் கண்ணை மலர்த்தி அப்படியே முழுவதுமாக அவனுடைய திருமேனியை தியானித்து அவன் திருமேனியினுடைய வடிவழக அப்படியே அள்ளி பருகி அந்த அனுபவ பரிவாகமாக ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறான் அர்ஜுனன். தொமாதிதேவா புருஷா புராணா. அந்த பரதத்துவ நிர்ணயம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இன்றியமையாதது. போகிற வருது எல்லாத்தையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணின்னு உட்காந்துருக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்றாக பாவித்து எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சுக்கூடாது. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், அது வேறு விசேஷம். ஆனால் பரதத்துவ நிர்ணயம் இல்லாமல் இருந்தால் அது பெரிய பாபம். நம்பாடுவான் என்று கார்த்திகை மாதம் கைசிக புராண மகாத்மியத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. அந்த நம்பாடுவான் சொல்கிறான், பரதத்துவ நிர்ணயம் இல்லாமல் எம்பெருமானுக்கு சமமாக மற்ற தெய்வங்களை நினைத்தால் என்ன ஒரு பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் என்று சொல்லுகிறான். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிகதா துல்யதைக்கியம் திரயாணாம் அன்யத்ரைஸ்வர்யம் இத்தியாத்யனிபுண பணிதீஹி ஆத்ரியந்தே ந சந்தஹா என்பார் சுவாமி வேதாந்த தேசிகன் பரதேவதா பாரமார்த்தியாதிகாரம் என்னும் ஒரு சாப்டர் அதிகாரத்தில். நத்வம் ஆதிதேவஹா புருஷா புராணா. நீயே ஆதிப்பொருள், ஆதிப்பிரான், ஆதி பரம்பொருள். புருஷா நீயே புருஷன்,
நீயே புராணன், புராண புருஷா. त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानं वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वम् अनन्तरूपः त्वया ततं विश्वम् अनन्तरूपः. அத்தியாச்சரியமான பலவிதமான வடிவுகளை கொண்ட எம்பெருமானே என்று அர்ஜுனன் ஸ்தோத்திரம் செய்கிறான். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानम् त्वमस्य विश्वस्य परन्निधानम् वेत्तासि वेद्यं च परं च धाम वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूप. त्वया ततं विश्वमनन्तरूप. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். त्वमादिदेवः पुरुषः पुराणस्त्वमस्य विश्वस्य परन्निधानम् वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूप. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம்.
नामामणे मज हरीचा विश्वास नामामणे मज हरीचा विश्वास नामामणे मज हरीचा विश्वास नामामणे मज हरीचा विश्वास नामामणे हरीचा विश्वास नामामणे हरीचा विश्वास नामामणे हरीचा विश्वास नामामणे हरीचा विश्वास जालो मजे दास जन्मो जन्मी जालो मजे दास जन्मो जन्मी जालो मजे दास जन्मो जन्मी जालो मजे दास जन्मो अनाथाच्या नाथा हीनाच्या दयाळा अनाथाच्या नाथा हीनाच्या दयाळा अनाथाच्या नाथा हीनाच्या दयाळा अनाथाच्या नाथा हीनाच्या दयाळा हीनाच्या दयाळा हीनाच्या दयाळा भक्तांच्या कृपाळा पांडुरंगा 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 जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय जय 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 विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा 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 இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना
यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।